வெண்முரசு. கிராதம் 47. வாசிப்பது சந்தீப். பகுதி 6. மகாவஜ்ரம். தண்டகாரண்யத்தை கடந்து திருவிடத்தின் மேட்டு நிலத்தின் மீது சண்டனும் இளையோர் மூவரும் ஏறினர். பாறைகள் ஏட்டுச்சுவடிகளை அடுக்கி வைத்தவை போலிருந்தன. 8 பெருக்குகளாக அப்பாறைகளிலிருந்து விழுந்த திரோத்காரம் என்னும் அருவி ஒன்று மேலும் மேலும் என பள்ளத்தில் சரிந்து நூற்றுக்கணக்கான சிற்றருவிகளாக ஆகி கீழே ஆறென ஒருங்கிணைந்தது. அருவிகள் படை கொண்டு செல்கின்றன என்றான் ஜைமினி. வெண்ணிறக் காட்டுத்தீ என நான் நினைத்தேன் என்றான் பைலன். அன்னங்கள் என்றான் சுமந்து. அவை ஏன் அருவிகளில்லாமலாக வேண்டும் என்று சண்டன் கேட்டான். ஆம், ஏன் நாம் பார்க்கும் ஒவ்வொன்றையும் பிறிதொன்றாக்குகிறோம் என்று சுமந்து வியந்தான். பிறிதொன்றாக்கவில்லை, பிறிதுபலவாக்குகிறோம். சொல்லிச் சொல்லி சலிக்கும் வரை சொல்லிக் கொண்டே இருக்கிறோம் என்றான் பைலன். நாம் ஒவ்வொன்றையும் அனைத்துடனும் இணைக்க விழைகிறோம். ஒன்றென ஆன ஒன்றை நோக்கி அனைத்தையும் கொண்டு செல்கிறோம் என்றான் ஜைமினி. இது வெண்முகில். இது மலையின் பால். இது நிலமகளின் புன்னகை. இது ஒரு சாமரம். சரியும் வெண்பட்டு. சண்டன் சிரித்து அருவி என்னும் சொல்லை உதிர்த்து அதன் கீழ் சற்று நேரம் நின்றாலே போதும். அதுதான் எதுவென நமக்குக் காட்டும் என்றான். பொழிந்து கொண்டிருந்த நீர்ப்பெருக்கை நோக்கி நின்றிருந்த பைலன் திரும்பி சண்டனிடம் ஓயாது கழுவிக்கொண்டே இருக்கிறது என்றான். சுமந்து, ஆம், நீரென்று ஒன்றை படைத்த கருணையை எண்ணிக்கொள்கிறேன். எதிலிருந்தும் கழுவி மீள முடிகிறது என்றான். ஜைமினி, நீங்கள் பின்னர் அக்குகையிலிருந்தவர்களை சந்தித்தீர்களா சூதரே என்றான். சண்டன் நீர்ப்புகை படாமல் முழவை முதுகை நோக்கி தாழ்த்திக் கொண்டு சொன்னான். ஆம், நான் தாதவனம் என்னும் ஊரில் பிரசாந்தரை சந்தித்தேன். அவர் தன்னந்தனியாகச் சென்று அங்கமலதம் எனும் சுனையில் நீராடி அந்த குருதிக்கரையை கழுவிக்கொண்டார். தாததோஷம் என்னும் பழைக்கு அவர் ஆளாகிவிட்டதாக நிமித்திகர் சொன்னதனால் மீண்டும் மும்முறை வந்து அங்கே மகாபராத பூசனையை செய்தார். கருஷம் என்னும் சுனையில் சென்று தன் நிணப்பூச்சை கழுவி மீண்டார் பிரசண்டர். அவருக்கும் தந்தை பழி இருந்தது. 100 பாடல்களில் விருத்திரன் புகழ்பாடி அதை அகற்றிக் கொண்டார். ஆனால் பிச்சாண்டவர் அக்குருதியை கழுவவே இல்லை. குகையிலிருந்து தனித்து வந்த அதே நடையில் தனித்து விலகிச் சென்றார். மீண்டும் 3 ஆண்டுகள் கழித்து பிரசாந்தர் அவரைக் கண்டபோதும் சடைகளிலும் உடலிலும் அக்குருதி உலர்ந்த செம்பொடி எஞ்சியிருந்தது. பிரசண்டர் அவரைக் கண்டது மேலும் ஓராண்டுக்குப் பின் காசியின் இந்திர விழவின் போது என்றான் சண்டன். நகர்மயத்தில் அமைந்த இந்திர கோட்டத்தில் கோயில் கொண்டிருந்த இந்திரனின் பொற்சிலையை மலர்களைந்து அணிகளைந்து பல்லக்கிலாக்கி அரசரும் படைத்தலைவரும் அமைச்சரும் குடித்தலைவரும் தோள்களில் சுமந்தபடி நீராட்டுக்கு கொண்டு சென்றனர். வேதமோதியபடி அந்தணர் முன் செல்ல புலவரும் குடிமுத்தாரும் பின் சென்றனர். அணிப்பரத்தையரும் இசைச்சூதரும் அந்நிறைக்கு முன்னால் மங்கலம் கொண்டு சென்றனர். காசியின் 18 பெருங்கொடிகள் முழுதணிக் கோலத்தில் தொடர்ந்தனர். இந்திரனை வாழ்த்தும் கோவல்கள் எழுந்து பட்டத்தோரணங்களாலும் மலர் மாலைகளாலும் அணிசெய்யப்பட்டிருந்த நகர்த்தருக்களை நிறைத்தன. நகர மாளிகைகளின் உப்பருகைகளில் நின்ற மங்கையர் வாழ்த்துக் கூவி அரிமலர் தூவினர். அந்தப் பொன்மழையில் நனைந்தபடி சென்ற அணியூர்வலம் கங்கை கரையை அடைந்தது. படிக்கட்டில் இறங்கி கங்கையை அடைந்ததும் அந்தணர் நீரை அணைந்தனர். மலரிட்டு சுடர் நீட்டி வழிபட்டு கங்கையை வணங்கிய பின் மூழ்கி எழுந்து கங்கை நீரை மும்முறை அள்ளி வீசி இந்திரனை வாழ்த்தினர். அரசர் தன் கையில் இந்திரனை எடுத்துக்கொண்டு நீரில் மூழ்கி எழுந்தார். காலை முதலே கண்கூசும் ஒளியுடனிருந்த வானம் அவர்கள் கங்கையை அடையும் போதே இருட்டத் தொடங்கியது. அரசர் மூழ்கி எழுந்ததும் கருமுகில் ஒன்று வந்து வானில் நின்றது. அதில் மின்கதிர்கள் வெட்டின. இடியோசை களிரென ஒலி எழுப்பியது. ஐங்கொடி பெருக்கும் இந்திரனை வாழ்த்தும் ஒலி உச்சம் கொண்டது. மழைத்துளிகள் சாய்வாக வந்து தைக்கலாயின. கைவீசி துள்ளி ஆர்ப்பரித்தனர் நகர்மாந்தர். ஆணும் பெண்ணும் களிவெறி கொண்டு நடனமிட்டனர். மழை மெந்தூவல் பொழிவென அவர்களை மூடியது. உடல்கள் தோறும் பற்றி எழத் தொடங்கிய காமத்திற்கு பட்டுத்திரையாகியது. இந்திரனை மீண்டும் ஆலயத்திற்கு கொண்டு செல்லும் வழியில் எங்கும் ஆணும் பெண்ணும் முறைமறந்து நெறிமறந்து குருதியொன்றே முன் செலுத்த கலவி கொண்டனர்.
அவர்கள் சூடிய களபமும் சந்தனமும் குங்குமமும் கரைந்தெழுந்தன. ஆடைகள் தோலென்றாயின. நகர் மாளிகைகள் நனைந்து சிலிர்த்து நின்றன. பெருகுக 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 என்று இந்திரனின் ஆலயமணி முழங்கிக் கொண்டிருந்தது. அத்திரள் நடுவே பிரசண்டர் அலைந்தார். காமம் எத்தனை சொற்களை கோருகிறதென்று அவர் எண்ணிக்கொண்டதுண்டு. எத்தனை விரைவாக சொற்களை துறக்கிறது என்று அப்போது உணர்ந்தார். அப்போதுதான் அவர் அந்த பிச்சாண்டவரை மீண்டும் கண்டார். தொலைவில் ஒரு கூரைக்கு அடியில் அவர் குந்தி அமர்ந்திருந்தார். தன் முன் பெருகிய உடற்கொந்தளிப்பை அவர் காணவில்லை என்று தோன்றியது. பின் எழுந்து அக்கூட்டத்தினூடாக நடந்தார். பிறர் விழிகாண முடியாது ஊடே நடப்பவர் போல. மழைநீர் விழுந்ததும் அவர் உடலில் இருந்து அக்குருதிப் பொடி கரையலாயிற்று. சற்று நேரத்தில் செங்குருதி மூடிய உடலுடன் அவர்கள் நடுவே நடந்து சென்றார். 100 தலைமுறைகளுக்கு முன்பு ஒருமுறை இந்திர விழவின் உச்சிப்பொழுது பூசைகையின் போது ஒரு முது பூசகரில் சன்னதம் கொண்டெழுந்த தொல்தெய்வம் ஒன்று சொன்னது, இந்திரன் தாதை கொலை செய்தவன். அவன் கையால் மைந்தர் மலர் கொள்ளலாகாது. அவன் நீரை கன்னியர் கொள்ளலாகாது. அவன் முன் அரசனின் செங்கோல் வைக்கப்படலாகாது. அங்கே துள்ளிக் கொந்தளித்த பெருந்திரள் அக்குரல் கேட்டு அமைதியடைந்தது. அரசன் கைகூப்பி ஆம் ஆணை என்றான். இந்திரனின் ஆலயத்திற்கு வெளியே நகரின் தெற்கு மூலையில் ஒரு வளரும் சிதல் புற்றாக விருத்திரன் கோயில் கொண்டிருந்தான். ஓலைவேந்த கொட்டகைக்குள் 12 முகடு கொண்டு நின்றிருந்த அந்த புற்றின்மேல் வெள்ளியாலான அவன் முகம் பதிக்கப்பட்டிருந்தது. மூதாதை தெய்வத்திற்கு அங்கே குருதிபலியும் கொடையும் பூசைகையும் நிகழ்ந்தன. ஐங்குலத்து அன்னையரும் அங்கேதான் மைந்தரை அவன் காலடியில் கிடத்தி அருள் கொண்டனர். இளமகளிர் மஞ்சள் நீர் கொண்டனர். அங்குள்ள ஒரு பேரால மரத்திலிருந்து செந்நிற அரக்கு என வழிந்து கொண்டே இருந்தது விருத்திரனின் குருதி. அதைத் தொட்டு நெற்றியிலணிந்து அவன் அருள் பெற்றனர். விருத்திரனின் குருதியுடன் மஞ்சள் பொடியும் அரிசிப் பொடியும் மலரும் கலந்து ஒரு கூடையில் எடுத்துச் சென்று இந்திரனுக்கு படைத்தனர். அதன் பின்னரே இந்திரனுக்குரிய பூசைகை தொடங்கியது. அங்கே காமம் கொண்ட இளையோரும் களம்புகும் மறவரும் மட்டுமே மலர் கொண்டு இந்திரனின் அருள் பெற்றனர் என்றான் சண்டன். இந்திரனின் ஆலயத்தில் இருந்து ஒவ்வொரு நாளும் மலர் கொண்டு வந்து விருத்திரனின் காலடியில் வைக்கப்பட்டு பூசை செய்யப்பட்டது. தாதாபராத பூசை என அது அழைக்கப்பட்டது. வேள்விதோறும் அவிகொள்பவன் எந்தை இந்திரன். அவனை தந்தை கொலை செய்தவன் என்று நூலேதும் சொல்வதில்லை என்றான் ஜைமினி. சொல்லும் நூல்களும் உள்ளன என்றான் சண்டன். ஜைமினி வேத முதல்வன் இந்திரனே. ஏனென்றால் அவன் விழைவுகளின் அரசன். இப்புவியில் உள்ள ஒவ்வொன்றும் விழைவு கொண்டுள்ளன. விழைவெனவே விண்ணிருப்புகள் உயிர்களை அறிகின்றன. சூதரே, உயிரென்பதே சலிக்காத தேயாத விழைவு மட்டும்தான் என்றான். 7 விழைவுகள். மூலத்தின் காமம், சுவாதிட்டானத்தின் பசி, மணிப்பூரகத்தின் மூச்சு, அநாகதத்தின் இதயம், விசுத்தியின் சொல், ஆக்கினையின் எண்ணம், சகஸ்ரத்தின் முழுமை நாட்டம் அனைத்தும் ஒற்றை விழைவின் 7 படிநிலைகள் மட்டுமே என்று ஜைமினி சொன்னான். ஆகவே வேட்டலே உயிர்களுக்குரிய செயல். இங்கு உயிர்களாற்றும் செயலனைத்தும் வேட்டல்தான். அதை சொல்லென்றும் செயலென்றும் அமைப்பென்றும் முறை என்றும் வழக்கென்றும் முறைப்படுத்தியமைத்தனர் மூதாதையர். அதுவே வேள்வி. வேள்வி என்பது மதலை அன்னையை நோக்கி அழுவது. அன்னை முலைகனிந்தாக வேண்டும். வேள்வி துலாவின் இப்பக்கத்தட்டு மறுதட்டு நிகர்கொண்டாக வேண்டும். வேள்வி என்பது சொல். எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே என்று ஜைமினி தொடர்ந்தான். ஆம், தொல்வேதம் அசுரர்களிடமிருந்து வந்தது. ஆனால் மரப்பட்டை 100,000 முறை அரை வாங்கி 100 நாள் நீரிலூறி சக்கை களைந்து ஒளிகொண்ட சரடன மட்டுமே எஞ்சும்போதுதான் அது மரவொரியாகிறது. வேள்விக்கு இனிய தேன் தேனீக்களின் மிச்சிலை. ஆனால் அது மலர்களில் ஊறியதென்பதே மெய். வேர்கள் உண்ணும் பொருட்களால் ஆனதே கனி. ஆனால் வேர்களுண்பனவற்றை எல்லாம் விலங்குகளும் உண்பதில்லை என்று ஜைமினி தொடர்ந்தான். இங்கு வந்த உயிர்களில் நெறி நின்றவை வாழ்ந்தன. தங்களை மேலேற்றிக் கொண்டவை வென்றன. வென்றதனால் வேதம் உருவானது. மீண்டும் வெற்றிக்கு அது நெறி என்றாகியது. வேதம் மாபெரும் அடர்களம் ஒன்றின் வெற்றி முரசு என்றான் ஜைமினி.
உணர்வெழுச்சியுடன் அவன் சொன்னான், ஆம், அது குருதி படிந்ததே. வேதமுரசு குருதிச் நிறம் கொண்டது. தாதையர் குருதியா? ஆம். தனையரின் குருதி என்றாலும் ஆம். அயலவரின் குருதி என்று நீங்கள் சொல்லலாம். அதேயளவே நம்மவரின் குருதியும் ஆகும். ஆனால் இப்புவியில் அறமென ஒன்றை நிறுத்தி வாழ்வை வளர்ப்பதனாலேயே அது தேவர்களுக்கு இனியதாகிறது. ஓசைகளில் தூயதும் சொற்களில் அரியதும் எண்ணங்களில் முழுமை கொண்டதும் என்றும் அழியாததும் ஆகிறது. அது வாழ்க்க. கைகளைக் கூப்பி ஓம் 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 என்று அவன் தொழுதான். பின்னர் முன்னால் நடந்து மறைந்தான். சண்டன் மறுத்தொரு சொல்லும் சொல்லாமல் தன் முழவுடன் தலை குனிந்து நடந்தான். உடன் சென்ற சுமந்து, சொல் தெரிந்திருக்கிறார் ஜைமின்யர் என்றான். அவர் தேடும் ஆசிரியர் அவருக்கு அமைக என்றான் பைலன். 3 பாதைகள், 3 ஆசிரியர்கள் என்று சுமந்து சொன்னான். மாணவர்கள் முளைத்து அவர்களால் தேடப்படுவதாலேயே உரிய ஆசிரியன் எங்கோ திகைந்து விட்டான் என்று பொருள் என என்னிடம் உஜ்ஜயினியில் ஒரு அந்தணன் சொன்னான். சுமந்து 3 முகம் கொண்ட ஒருவரா என்றான். சண்டன் நகைத்தான். சற்று தொலைவில் ஜைமினி நின்றிருப்பதை அவர்கள் கண்டனர். அவர் சென்றுவிட மாட்டார் என நான் அறிவேன் என்றான் பைலன். அவர் நம்மால் மட்டுமே தன் இடைவெளிகளை நிறைவு செய்ய முடியும் சுமந்து, அவர் நம்மை விரும்புகிறார் என்றே எனக்கும் தோன்றிக் கொண்டிருந்தது என்றான். அவர்கள் அணுகியபோது ஜைமினி புன்னகையுடன் அவர்களை நோக்காது வேறு திசை நோக்கி நின்றிருந்தான். சண்டன் அருகே வந்ததும், செல்வோம் அந்தணரே என்றான். நான் என் நிலைமீறி சொல்லாடிவிட்டேனா சண்டரே என்றான் ஜைமினி. உங்களை வசைபாடினேன். உங்களை வெறுக்க நான் செய்த முயற்சி அது. உங்களை விட்டு விலகிச் செல்லும்போது எண்ணிக்கொண்டேன் இத்தனை அகன்றும் என்னுள் என்ன எஞ்சியிருக்கிறது என்று. பொழுதுபடிந்த உங்கள் கால்கள்தான் நினைவில் நின்றன. அவை சென்று மீண்ட தொலைவுகளே உங்கள் சொற்களுக்கு பொருளாகின்றன. நான் இளையவன். என்னையறியாமலேயே எனக்கு அளிக்கப்பட்டவற்றால் ஆனவன். பிழை சொல்லிவிட்டேன் என்றால் பொறுத்தருள்க. சண்டன் சிரித்தபடி, விதையில் மணமென கனிப்பெருக்கு உள்ளது என ஒரு சூதர் பாடல் சொல்கிறது என்றான். நீங்கள் பற்றிக் கொண்டிருப்பவற்றால் முழுமையாக பற்றப்படுங்கள் அந்தணரே. அதைவிட பெரிய நல்லூழ் ஏதும் மானுடனுக்கில்லை. ஜைமினி பெருமூச்சு விட்டு, உங்கள் சொல் நிலைக்கட்டும் சூதரே என்றான். எழ உன்னிய ஆழ்சொற்களின் விசையால் முகம் கொந்தளிக்க தலை குனிந்து சண்டன் நடக்க அவர்கள் உடன் சென்றனர். அவர்களின் காலடிகள் மட்டும் ஒலித்தன. சண்டன் ஒரு சொல் உந்தியெழுந்த அதிர்வில் கைகள் பதைக்க உடல் தவிக்க நின்றான். நடுங்கும் குரலில், அந்தணரே, வேதமுரசு குறித்து நீங்கள் சொன்னது உண்மை. அன்றும் இன்றும் அது குருதியொழுகும் செம்புரசே. ஆனால் சொல் சென்று தொடும் அறியா தொலைவழி ஒன்றில் தூய வெண்முரசு ஒலிப்பதை நான் கேட்கிறேன் என்றான். தாழ முடியாத ஒன்றை சொல்வது போல அவன் கண்கள் கலங்கின. முகம் சிவந்து இதழ்கள் துடித்தன. மறுகணமே தன்னை மீட்டுக் கொண்டு, ஓர் இனிய கனவு. அது துரத்தவில்லை என்றால் எப்படி இத்தனை தொலைவு நடக்க முடியும்? நடக்காமல் அமர்ந்து வாழும் ஊழ் இப்பிறப்பில் இல்லை. என்ன செய்வது என்றான். தலை தூக்கி உரக்க நகைத்தபடி, இளையோருடன் இருப்பதன் பயனை இப்போது அறிகிறேன். எத்தனை மூடக்கனவையும் இல்லாப் பொய்யையும் துணிந்து அவர்களிடம் சொல்லலாகும் என்றான். ஆனால் அவர்கள் நீர்மைப்படிந்த விழிகளுடன் அவனை நோக்கியபடி நடந்தனர். பெண்களிடமும் கனவையும் பொய்யையும் சொல்லலாம். ஆனால் அவை அவர்களைப் பற்றியவையாக இருக்க வேண்டும். பிற கனவுகள் அவர்களுக்கு பிள்ளை விளையாட்டென்றே படும் என்றபின் சண்டன் மீண்டும் நகைத்தான். இளையவர் ஒருவரை ஒருவர் நோக்கிக் கொண்டனர். பைலன் அவனை வெளியே கொண்டு வர விரும்பி, தந்தை பழி கொண்டவன் இந்திரன் என்பதே அவனை வல்லமை மிக்கவனாக்குகிறது என்று ஒரு வரி காவியத்தில் வருகிறது சூதரே என்றான். ஆம் என்று சண்டன் சொன்னான். தந்தை பழி கொள்ளாமல் தன்னை கடப்பவன் இல்லை. அவர்கள் மேலும் சொல்லின்றி ஒவ்வொருவரும் தங்கள் தனிமையில் நடந்தனர். ஜைமினி தலை நிமிர்ந்து, சண்டரே, நான் நல்லாசிரியராகிய தங்கள் கால்களைத் தொட்டு வாழ்த்து பெற விழைகிறேன் என்றான். சண்டன் எந்த முகமாற்றமும் இல்லாமல் அவ்வாறே என்றான். ஜைமினி அவன் கால்களைத் தொட்டு அப்பொழுதியை சென்னி சூடினான்.
நெறிகளென அறியப்படுவதே மீறல் என்றும் அறியப்படுகிறது. அறியப்படும் வகையில் அது எழுக. ஆம், அவ்வாறே ஆகுக என்று சண்டன் சொன்னான். அந்தி வெளிச்சம் சிவக்கத் தொடங்குகையில் அவர்கள் பாறை ஒன்றை வந்தடைந்தனர். இது அடர்வற்ற காடு. புலிகள் வேட்டையாடுவதற்கு ஏற்றது. இங்கு நாம் அனல் சூடியே இரவமைய முடியும் என்றான் சண்டன். அந்தப் பாறை மேல் ஏறி அனல் மூட்டி அதைச் சூழ்ந்து அமர்ந்து கொண்டனர். இருள் விரைவிலேயே எழுந்து சூழ்ந்து கொண்டது. குளிரும் வந்து பொதிந்தது. சேர்த்து வந்த கிழங்குகளை தீயில் சுட்டு பாறையில் வைத்து உடைத்து அவர்கள் உண்டனர். தேன்தட்டுகளை மூங்கில் கூடையில் சேர்த்துக் கொண்டு வந்திருந்தான் சண்டன். கிழங்குடன் அதையும் சேர்த்து ஜைமினி உண்டான். அடுமனை உணவை உண்ண நான் வழங்காமலாகிவிடுவோம் என ஐயுறுகிறேன் சூதரே என்றான். விண்ணில் மீன்கள் நிறைந்திருந்தன. புகையில் அவை நீர்ப்பாவைகள் போல அலைபாய்ந்தன. சண்டன் தன் முழவை மெல்ல மீட்டத் தொடங்கினான். அது வேழாம்பல் போல விம்மலோசை எழுப்பியது. பின் புறவித்தாளமாகியது. அவன் ஆழ்ந்த குரல் எழுந்தது. அனைத்தையும் தழுவும் என் பாடல். இசைவு கொண்டு எழுந்து இந்திரனே நாடுகின்றன. பெருமைக்குரிய அவனை கணவனைத் தழுவும் இளம் மணமகள் போல ஆறத் தழுவுகின்றன. அடைக்கலம் கோருகின்றன. இந்திரனே, அழகனே, ஆண்களில் முதல்வனே, உன்னைப் பற்றும் என் உள்ளம் வேறெங்கும் விலகுவதேயில்லை. உன்னில் நிலைக்கிறது என் காதல். என் அரசனைப் போல் வந்தமர்க இந்த தர்ப்பையில் அருந்துக என் இனிய சோமமதுவை. என் விடாயை போக்குக. அனைத்துச் செல்வங்களுக்கும் தலைவனே, வெண்களிருபேல் ஊர்பவனே. 7 ஆறுகளால் செழிப்புறுகின்றது என் நிலம். ரிக்வேதப் பாடலின் ஒலி அந்த இருண்ட காட்டில் முதன்முறை அது ஒலித்து அந்த அறியாக் காட்டிலென அப்போதும் தூய்மை கொண்டிருந்தது. சண்டன் பாடி நிறுத்தி விரல்களால் தன் முழவை தடவிக் கொண்டிருந்தான். பின்னர் தாழ்ந்த குரலில் சொல்லத் தொடங்கினான். விண்ணளாவியவனின் மைந்தன் பிரம்மன். பிரம்மனின் உடலில் தோன்றிய பிரஜாபதிகளில் முதல்வர் மரிசி. மரிசியின் மைந்தனும் குலங்களுக்கு விதையுமான கசியபரை வணங்குவோம். கசியபர் தட்ச பிரஜாபதியின் மகளாகிய அதிதியில் ஈன்ற மைந்தர்கள் ஆதித்யர்கள். தாதா, ஆரியமா, மித்ரன், ருத்ரன், வருணன், சூரியன், பகன், விவஸ்வான், பூஷா, சவிதா, த்வஷ்டா, விஷ்ணு என்னும் 12 ஆதித்யர்களின் முதல்வன் அவனே. அவனே தேவர்களின் அரசன் என்றும் ஆதித்யர்களின் தலைவன் என்றும் வேதங்கள் வணங்குகின்றன. முற்காலத்தில் புவிமேல் மலைகளுக்கு சிறகுகள் இருந்தன. இரவுகளில் அவை ஓசையின்றி எழுந்து பெருங்கடல்களின் மேல் பறந்தலைந்தன. முகில்களுடன் கலந்து விளையாடின. நிலவு பரவிய இரவுகளில் எழுந்து வானை நோக்கியவர்கள் பறக்கும் மலைகளின் நிழல்கள் நிலத்தில் நீலத்திரை போல ஈரப்பரப்பு போல ஒழுகிச் செல்வதையே கண்டனர். அவற்றிலிருந்த பறவைகளின் ஒலிகள் கலைந்து அவர்களின் தலைக்குமேல் ஒழுகிச் சென்றன. அங்கே குடியிருந்த மலைமக்கள் நிலவொளியில் சுழற்கொண்டிருந்த முகில்களை கைகளால் அள்ளி அளைந்து கழித்தனர். ஒருமுறை வைதிகர் ஒருவர் காட்டுக்குள் தர்ப்பை வெட்டும் பொருட்டு சென்றபோது அங்கே பொன்னிற மான் ஒன்றைக் கண்டார். வியந்து அருகணைந்தபோது அதைப் பிடிக்க வந்த மலைமகனாகிய சிறுவனின் உடலும் பொன்னிறமாக ஒளிவிடுவதைக் கண்டு திகைத்தார். அது எப்படி நிகழ்ந்தது என்று அவர் அவரிடம் நயந்து கேட்டார். அவன் அவர்களின் குடில்கள் அமைந்த மலை இரவில் எழுந்து வானில் பறப்பதாகவும் மண்ணிலிருந்து எழுந்த புகை மலைகளை அடைந்து மரங்களின் நடுவே செறிந்து குடில்களை முகில்களென மூடியிருப்பதாகவும் சொன்னான். என்ன நிகழ்ந்தது என்று அவர் உய்த்தறிந்தார். அங்கு நிகழ்ந்து கொண்டிருந்த அதிராத்திர வேள்வியின் அவிகொண்டு விண்ணில் எழுந்த புகையை அதைக் கடந்து சென்று அந்த மலையின் மக்கள் நுகர்ந்தனர். அதன் இனிமையை அறிந்ததும் நாளும் அங்கு வந்து விண்ணில் நின்று வேள்விப் புகையை புசித்தனர். தேவர்களுக்கு அளிக்கப்பட்ட அவையே அவர்களை ஒளிகொள்ளச் செய்தது. அந்தணர் அதை தன் தோழர்களிடம் சொன்னார். அன்று இரவில் அவர்கள் வெளியே சென்று நோக்கியபோது பறக்கும் மாமலைகளுக்கு மேல் அம்மக்கள் நின்று புகை மாந்துவதைக் கண்டனர். அவர்கள் தேவர்கரசனை வேள்விக்களத்தில் எழுந்த அனலில் வரவழைத்து முறையிட்டனர். வேள்வித் தலைவரான புலஸ்தியர் ஆணையிட்டார், இனி எங்கள் வேள்விப் புகையில் ஒருமிடரும் அவர்கள் அருந்தலாகாது. இனி அவர்களின் நிழல் எங்கள் தலைக்குமேல் படலாகாது.
ஆணையை பணிந்து ஏற்று இந்திரன் எழுந்தான். தன் வைரவாளை வீசியபடி இடிமுரசொலிக்க விண்ணிலெழுந்தான். வெள்ளையானை மேல் அமர்ந்து பறக்கும் மலைகளை வேட்டையாடினான். அவற்றின் சிறகுகளை அரிந்து வீழ்த்தினான். குருதி வழி அவை சரிந்து மண்ணில் விழுந்தன. அந்த அதிர்வில் இல்லங்களுக்குள் துயின்றவர்கள் திகைத்து விழித்தெழுந்தார்கள். அவர்களின் முற்றத்து மரங்கள் இலையுதிர்த்து நிற்பதை காலையில் கண்டார்கள். விண்ணில் மிதந்த மலைகள் அனைத்தும் சிறகற்று சரிந்தும் கவிழ்ந்தும் மண்ணில் விழுந்து ஆழப்பதிந்தன. சில மலைகள் வெடித்தன. சில மலைகள் உடைந்து பிளந்தன. சில சிதறிப் பரவின. மலைகளின் குருதி பாறைகள் மேல் சிவந்த வரிகளாக விழுந்தது. மலையடிவாரங்களில் மலைகளின் நிணம் செம்பாறைகளாக சிதறிக் கிடந்தது. மலைகளின் வலித்துடிப்பைக் கண்டு அவற்றின் கழித்தோழர்களாகிய முகில்கள் கண்ணீர் விட்டன. அது இளமழையென மலைகளுக்கு மேல் பொழிந்தது. மைனாகம் என்னும் இளைய மலை மட்டும் இந்திரனிடமிருந்து தப்பியது. அதன் சிறகுகள் கருநீல நிறம் கொண்டிருந்தன. எனவே அதை இந்திரன் பார்க்கவில்லை. மைனாகம் பறந்து சென்று வழியிறைவனிடம் தன்னை காக்கும்படி கோரியது. நீ என்னை பலமுறை சிறகு வருடி வாழ்த்தியிருக்கிறாய். நான் உன் மைந்தன். என்னை காத்தருள்க என்று மன்றாடியது. வழியிறைவன் அதை அள்ளி எடுத்துக் கொண்டு சென்றான். அதைக் கண்ட இந்திரன் தன் வைரவாளுடன் துரத்தி வந்தான். வழி அதை வருணனிடம் கொடுத்து, நீரறியே, இவன் உன் மைந்தன் எனக் கொள்க என்றான். நீரிறைவன் அதை தன் ஆடைகளுக்குள் மறைத்துக் கொண்டான். அது சிறகுள்ள வெண்மலையென நீருக்குள் புகுந்து நீந்தியது. மைனாகத்தைத் தொடர்ந்து ஓடிவந்த இந்திரன் குருதிபடிந்த வாளுடன் நின்று அறை கூவினான், அவனை வெளியே விடு. அவன் சிறகுகளை வெட்டியாக வேண்டும். இது என் வஞ்சினம். வருணன் பெருங்குரலில் நகைத்து, விலகிச் செல், இந்திரனே. உன்னால் என் விரிவை வெல்ல முடியாது. இவன் என்றும் என் காவலிலேயே இருப்பான் என்றான். உன்னை ஒருநாள் வெல்வேன். ஒருநாள் நீ அவனை காத்தமைக்காக வருந்துவாய் என்றான் இந்திரன். வருணன் உரக்க நகைத்தான்.